சரி வேணாம் போய் சொல்லுங்க நல்லா இருக்கு கண் கலங்குது கறி நல்லா இல்லைன்னு அம்மாக்கு உப்பு கொஞ்சம் காணாது என்ன சாப்பாடு நான் முதல்ல சொன்னேனே ஒரு விளையாட்டு உண்டு. ஓ அதைத்தான் அது என்னன்னு சொல்லி சொல்லுங்க அவன் பாப்போம். நான் சொல்ல மாட்டேன் இப்போ செய்ய பாருங்க ரைட்டா. என்ன செய்ய போறேன்னு சொன்னால் ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் வீணா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமி கிட்ட தான் நிற்கிறோம். நேற்று வந்து புது வருஷத்துக்காக வந்து அண்ணா கிட்ட போய் சாப்பிட்டுனாங்கன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு வந்து மாமி வந்து புது வருஷத்துக்காக வீட்டை சமைக்க போகிறாங்க. அப்போ வந்து அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு வந்து பார்க்க போகிறோம். மாமா வந்து இறைச்சி வாங்குறதுக்காக கடைக்கு போயிட்டார். மாமி வந்து மரக்கறி எல்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க. அதை என்னெல்லாம் வேண்டி இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று எல்லாம் நாங்கள் போய் எங்களோட மான்பிட்ட சாப்பிட்டு நாங்கள் நெடுகவா மான்பிட்டையோ இல்லாடம் சாப்பிடாம ரெண்டே பிள்ளைகளை கூப்பிட்டு எல்லாரையும் சாப்பாடு கொடுக்கணுமெண்டு வீட்டை சமைக்க ஒழிக்கிட்டு இருக்கிறேன். மூத்த மான்பிரையில் மற்ற பிள்ளைகள் எல்லாம் நிற்கினோம் சமைக்க போகிறோம். ரஜி அது அவள் சொன்னதை தான் திருப்பி நான் சொல்கிறேன். இப்போ அந்த கறிக்குரிய சாமான் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் லீக்ஸ் வாங்கியிருக்கிறேன் வர வறுக்கிறதுக்கு. லீக்ஸ் வர கேரட் வாங்கிக்கிறதுக்கு சம்பல் போடுறதுக்கு சம்பளுக்குரிய பொருட்கள். இது இஞ்சி உள்ளி தேசிக்காய் எல்லாம் இருக்குது. இது வந்து இறைச்சிக்குரிய பொருட்கள். தக்காளி பழம் கறி மிளகாய் ரம்பையும் வந்து வாங்கியிருக்கு. பருப்பு வைக்க போகிறோம். மற்றது இது சின்னாங்களும் சொதியும் வைக்க போகிறோம். இவ்வளோ தான் சிம்பிளான சமையல். வடிவெல்லாம் நேற்று நாள் வடிவ சமைச்சு சாப்பிட்டு நாங்கள் தானே இன்றைக்கு சின்னாக்களோட சேர்ந்து எல்லாரோடையும் இதை சமைச்சு சாப்பிட்டு தான் இன்றைக்கு இருக்கிறோம். நான் தான் வளமையாவே கறி வைப்பேன். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமி இந்த ஸ்டைலில் வந்து கோழிக்கறி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். மற்றது 3-4 விதமான கறியும் வந்து சமைக்க போகிறாங்க. அப்போ பார்ப்போம். அடுத்ததாக வந்து மதியம் வந்து சதியாக்களுமே வராங்க. இப்போ வந்து கோழிக்கறி வந்து மாமி வைக்க போகிறாங்க. அப்போ வந்து என்ன மாதிரி செய்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். மாமி வந்து சோறு சமைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து மிரக்கறியெல்லாம் வெட்டி ஹெல்ப் பண்ணுவோமேன்னு சொன்னால் நிறைய பேருக்கு சமைக்கிறது தானே. அப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் மிரக்கறியெல்லாம் வெட்டி ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். வாங்க என்னென்ன மிரக்கறியெல்லாம் வெட்டுவோம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து தக்காளி பழத்தை கறிக்கு வந்து வெட்டுவோம். அடுத்தது வந்து கறி மிளகாயை வெட்டுவோம். மாமியாக்கள் வந்து கறி மிளகாய் வந்து இப்படித்தானே கறிக்கு வெட்டுவாங்க பெருசா. அப்போ அவங்க சொன்ன மாதிரியே கறி மிளகாயை வெட்டுவோம். வெட்டுவோம்.
வந்து நாங்கள் பச்சை மிளகாய் கட் பண்ணுவோம். இப்போ வந்து நாங்கள் கறிக்கு வந்து வெங்காயம், கறி மிளகாய், தக்காளி பழம் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சுது. இறைச்சியை வந்து கழுவுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி வைக்கிறதுக்காக சட்டி வந்து அடுப்பில் வச்சாச்சு. சட்டி வந்து சூடாகிட்டு இருக்கு. சட்டி சூடாகிற நேரத்தில் நாங்கள் இதை பார்ப்போம். என்னென்னு சொன்னால் இறைச்சிக்கு வந்து மாமி வந்து உப்பு போட்டு பிரட்டுறா. ஏன் உப்பு பிரட்டி வைக்கிறேன்? நீங்கள் உப்பு பிரட்டி வச்சா கொஞ்சம் ஊறும். கடைசி நேரம் உப்பு போட்டா இறைச்சியில் ஊடி. சில பேர் புளியும் எல்லாம் விட்டு பிணைஞ்சு வைக்கிறவ, முழு குழச்சி வைக்கிறவ. உப்பு தூள் வளமையாக ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு நாளையே காய்ச்சிடும். நெடுக்க வளமையாக அப்படியும் காய்ச்சிருந்தாங்க. புளி தூள் எல்லாம் போட்டு இது இப்போ ஊறட்டுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டி வந்து நல்லா சூடாயிட்டுது. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் எண்ணெயை விடுவோம். சட்டி சூடாக இருக்கிறதால எண்ணெய் வந்து கொதிச்சு கொண்டு வருது. இப்போ வந்து முதலாவது வந்து கடுகா போடுறீங்க. கடுகு படிக்குது. அடுத்தது வந்து பெருஞ்சீரகம். அடுத்தது வந்து பெருஞ்சீரகமா. நாங்கள் வந்து முதலாவது வந்து வெங்காயம் போடுறாங்க. மாமி வந்து முதலே வந்து பெருஞ்சீரகம் கடுகுறா. பெருஞ்சீரகம் போடுறோம். அப்புறம் வந்து வெங்காயம் போடுறோம். வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வெங்காயம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் போட்டாச்சுது. அதை வந்து நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சத்துக்கு வதங்க விடுவோம். இப்போ வந்து வெங்காயம் அரைவதங்களாக வந்துட்டுது. இந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்பிலை ரம்பையில் போடுவோம். இப்போ அடுத்தது கறி மிளகாயா போட போகிறீங்க. அடுத்தது வந்து கறி மிளகா போடுவோம். கொஞ்ச நேரத்துக்கு வந்து கறி மிளகாயை வதங்க விடுவோம். கறி மிளகா வந்து வதங்கி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு வந்து இடித்து வச்சிருக்கிறா மாமி. அதை வந்து போட போகிறா. மாமி வந்து வித்தியாசமாக சமைக்கிறீங்க. ஆனால் வளமையாக அப்படி தான் கூடுதலாக இப்படி தான் சமைக்கிறது.
இதெல்லாம் போட்டு வதக்கினா தான் அவியும். அந்த இஞ்சி கடைசியாக போடக்க வதங்காதல்லையோ, வதக்காக தான் போடுறது. மற்றது வந்து இந்த கராம்பு இதுகளெல்லாம் பாச பொருட்களும் வறுத்து வச்சா கடைசியாக போடலாம். இது நாங்கள் இப்போ இந்த எண்ணெய் தான் இதுன்னு நான் போட போகிறோம். இந்த வாசம் பெறுதில்ல, உள்ளி வாசம் நல்ல வாசமாக தான் இருக்குது. அது மாதிரி இந்த கராம்பு, ஏலக்காய், கருவாப்பட்டை, மிளகு எல்லாம் சேர்த்து இடித்து வச்சுக்கிறோம். அதுவும் இந்த எண்ணெய்க்க போடுறோம். இந்த எண்ணெய்க்க வதங்குறீங்களா, நல்ல வாசமாக தான் இருக்குது. இந்த எண்ணெய்க்க போட்டாச்சு. இதெல்லாம் வதங்கி வர நாங்கள் நீர் அடிச்சுலே கொட்டுவோம். ரைட்டா, இப்போ வந்து இறைச்சி போட போகிறாங்க. எல்லாம் வதங்கினபடியால் இப்போ இறைச்சியை இது வந்து உப்பில் ஊற வச்சபடியாக நல்லா உப்பு இதாக இருக்கும். நாங்கள் இதை போடுவோம். அடுத்த கொஞ்சம் சூடாக இல்லை. இப்போ வந்து எல்லாத்தோடும் வந்து மிக்ஸ் பண்ணி விடுவாங்க இறைச்சியை. நாங்கள் இதுக்கு உப்பு போட்டிருக்கிறோம் தானே வஜ்ஜியில். ஓ, அப்போ உப்பு போட தேவையில்லை. இப்படியே நாங்களும் இருக்கா விட்டு மூடுவோம். அவியறதுக்காக அவியறதுக்காக மூடி விட்டுட்டு அப்புறம் அடுத்த கட்டம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அரைவாசிக்கு அவிஞ்சிட்டா மாமி. அவிஞ்சு வந்துட்டு நல்ல எண்ணெயில் வந்து அவிஞ்சு வந்துருக்குது இறைச்சி. தண்ணி விடாமலே ஒன்று விடாமல் நாங்கள் தண்ணியும் விடையில தானே வடித்து தானே வச்சியை போடணும். அவிஞ்சு வந்துட்டுது. இந்த இது பதத்தில் நாங்கள் தூள் போடுவோம். சரியா, இது வந்து ஆக குழம்பா இல்லை, சும்மா பிரட்டலாக தான் வைக்கிறேன்னா. இல்லைன்னு தண்ணி விடுறது சில பேர் கோழி வச்சுங்க. நான் வந்து மூன்றாவது பால் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் இந்த தூள் வைக்கி எல்லாம் அடங்கி மிகுதியான பகுதி இறைச்சி பொரிஞ்சு அவிஞ்சு வரும். சரியா, தூள் போட்டாச்சுது. தூளை வந்து பிரட்டி விட போறீங்களா? இப்போ வந்து தூளெல்லாம் பிரட்டி ஆச்சுது. அடுத்தது வந்து 3ஆம் பாலா மாமி? இது 3ஆம் பால். ஏன்னு சொன்னால் அந்த மிச்ச பகுதி தூள் வைக்க எல்லாம் அடங்குறதுக்கா சில பேர் விடுறையில பால். நீங்கள் விடுறையில இருக்கலாம். இப்போ பால் விடுறையில இது வந்து இதை விட்டு தண்டா தான் இந்த அவிஞ்செல்லாம் தூள் வைக்க எல்லாம் அடங்கி வரும். மூடி விடுவோம். அந்த தூள் வைக்க முழுக்க அடங்கி வாசம் வந்து இதாக வரும், அவிஞ்சு வரும். இப்போ நாங்கள் வந்து இதை மூடி விடுவோம். பிரட்டி எடுத்துட்டு மூடி விடுவோம். தூள் வந்து கூட வேண்டா இப்போ 10 அடி போடுவோம். கொஞ்சம் என்ன காணுமுக பத்தாத வேறங்க இருக்கும் உங்களோட பதத்தினா. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தர் உரத்துக்கு ஏற்ற மாதிரி தூளை போட்டு கொள்ளலாம். மற்றது இது வந்து என்னென்னா கொஞ்சம் இப்போ வத்தும் தானே. வத்தி வேற 2 குண்டு வேற இப்படி எல்லாம் கணக்காக வரும். நாங்கள் இப்போ மூடி விடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தூள் எல்லாமே வந்து அந்த தூளின் மனம் போகிறதுக்காக வந்து மூடி அவிய விடுவோம். இன்னும் ஒரு இதோண்டு இருக்குது, நாங்கள் கடைசியாக காட்டுவோம். சரியா, மாமியின் ஸ்டைல் வித்தியாசமான முறை. இப்போ வந்து மூடிய திறந்து பார்ப்போம் இறைச்சி என்ன மாதிரி இருக்குது, கொதித்து வந்திருக்கான்னு சொல்லி பார்ப்போம். நல்லாவே வந்து வத்தி வந்திருக்குது. என்ன மாமி? இல்லை இல்லை வத்தையில் இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு வத்தி இருக்குது. வச்சதெல்லாம் தூள் கொஞ்சம் அவிஞ்சிருக்குது. இது நான் முதலே சொன்னேனே ஒரு விளையாட்டு உண்டு. ஓ, அதைத்தான் அது என்னன்னு சொல்லி சொல்லுங்க அவன் பார்ப்போம். நான் சொல்ல மாட்டேன். இப்போ செய்ய பாருங்க. ரைட்டா, என்ன செய்ய போறேன்னு சொன்னால் என்ன செய்ய போறேன்னு சொன்னால்
நான் இந்த தக்காளி பழத்தை போட போகிறேன் மேலே. அப்போ நான் அவிஞ்சு வத்தி வரைக்க நல்ல வடிவாக வரும்ல, முழுசு முழுசாக இருக்குங்க. நாங்கள் வந்து வதக்கும் போதே போடுறோம். மாமி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழத்தை வந்து கடைசியாக போடுறாங்க. என்னென்னு சொன்னால் அவிஞ்சு நல்லா வர அந்த புளிப்பு தன்மையோட டேஸ்ட்டாக இருக்கும். தன்மை வெறும் அவிஞ்சு முழுசாக இருக்கும். அப்படியே முழுசாக இருக்குது. இது அந்த நாங்கள் வதக்கினோம்னு சொன்னால் கரைஞ்சிடுமில்ல. ஒரு நாளைக்கு நான் ஒரு மாதிரி வைக்கிறது. சில வேளை தக்காளி பழத்தையும் போடுறேன் நான். அப்போ இன்றைக்கு டிஃப்ரெண்டாக வச்சுருக்கிறீங்க. நாங்கள் மூடி விட்டுட்டு பிரட்டிட்டு வைப்போம். ரைட்டா? அவிஞ்சு வந்துடும். ரைட். மூடி எடுத்து பார்ப்போம். அப்படி நல்ல நல்ல வாசமாக தான் இருக்குது. தக்காளி பழமும் அவிஞ்சிருக்குது. முழுசு முழுசாக இருக்குதானே. கரையாமல் இவ்வளோ கணக்கின்படி தூள் காணுமோ உங்களுக்கு தான் நீ சாப்பிடும் போது தெரியும். ரைட். இது கணக்கு தூள். ஏன்னு சொன்னால் கறி மிளகாயும் போட்டது தானே. அப்போ உரைக்கு ஒரு பச்சை மிளகா போட்டு நாங்கள் கறி மிளகா போட்டு நாங்கள் இப்போ உரைக்கும். இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பார்ப்போம். புளி இப்போ எல்லாம் இந்த மாதிரி இருக்கு. ஆனால் கணக்காக தான் இருக்கும். அளவாக தானே போட்டு நான் நல்லா இருக்கு. இன்னொரு கொஞ்சம் மற்ற விட்டுச்சு நாங்கள் இறக்கி பரிமாற சரி ஆக்கள் இன்னும் விரையில தானே. அப்போ கொஞ்சம் பத்தட்டுக்கும் நாங்கள் மூடிட்டு மற்ற அளவில் பார்ப்போம். இன்னொரு மூடியை திறந்து பார்ப்போம் கறி வந்து வத்தி இருக்கான்னு சொல்லி. இப்போ வந்து நல்லாவே வந்து கறியெல்லாம் வந்து வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. கறி இறைச்சி எல்லாம் நல்லா அவிஞ்சு தக்காளி பழமெல்லாம் நல்ல வடிவாக அவிஞ்சிருக்குது. இனி கறியெல்லாம் ரெடி ஆகிட்டு கறியை வந்து ரக்குவோம். சாப்பிடும்போது நிறைய பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமி வந்து சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சுது. அப்போ மாமி என்ன சமைச்சீங்கன்னு சொல்லி பார்ப்போம்மா. வாங்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு சமைச்சு வச்சுருக்காங்க. மஞ்சள் போட்டு சோறு செய்திருக்கிறாங்க. மஞ்சள் சோறு, மஞ்சள் வாசம் எல்லாம் போட்டு தான் வதக்கி வச்சுருக்க சோறு. சரியா? அடுத்தது வந்து சொதி இருக்கு. மெசிக்கு வந்து சொதி வந்து ரச்சி சொதி தானே. ரச்சி சொதி வந்து செய்திருக்காங்க. மஞ்சள் போட்டு நல்ல வடிவா தான் வச்சிருக்குது. அடுத்தது வந்து தான் மெயின் ஐட்டம். மாமின்ற ஸ்டைலில் வந்து கோழி குழம்பு பார்க்கவே நல்ல அழகாக இருக்குது. அடுத்ததாக வந்து கேரட் சம்பல், கேரட் தக்காளி பழமெல்லாம் போட்டு சம்பல். அடுத்தது வந்து பருப்பு. அடுத்தது வந்து லீக்ஸில் வந்து வரையாது வர வந்து செய்திருக்காங்க. அப்போ நீங்கள் இப்போ சாப்பிட்டு காட்டுங்க. நான் வந்து ரச்சி சாப்பிடுவேன். மிச்சக்கறியோட சாப்பிட்டு காட்டுங்க. அப்போ சாப்பிடுங்க. சாப்பிடும் என்னன்னு சொன்னால் எல்லாரும் வந்து சேர்ந்து சாப்பிட்றதான் பார்க்க போகிறோம். சதியாக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. என்ன அப்படித்தான் சதியாக்கள் வந்தோடனே எல்லாரும் சாப்பிடும்போது பார்ப்போம். சரியே நீங்கள் கோழி ரச்சி சாப்பிடாம இருக்கிறீங்க, அதுக்கு காரணத்தை சொல்லுங்க. கோழி ரச்சி வந்து எனக்கு வந்து ஒவ்வாம காரணம், அதாவது வயிற்றுக்கு குத்துறது. அதால வந்து சாப்பிட்றேன். மற்றது எல்லாமே சாப்பிடுவேன். மீன் மற்றது ரால் அதுகள் எல்லாமே விரும்பி சாப்பிட்றேன். இறைச்சி மட்டும்தான் சாப்பிட்றேன். மற்ற இவங்களும் வந்துருக்கணும் காட்டுங்களேன் சாப்பிட்றாங்க. சதியாக்கள் வந்தோடனே எல்லாரும் சாப்பிடலாமாங்க. இப்போ வந்து சதியாக்கள் இன்னும் வரையில தங்கா ஆல்ரெடி வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்குது. அடுத்தது வந்து மச்சாளாக்கள் பிள்ளைகள் எல்லாம் வந்துருக்குறாங்க. இனித்தான் சாப்பிட போகிறாங்க. அவங்களுக்கு பசிக்குதா. இப்போ மாமி சாப்பாட்டை கொடுங்க. சாப்பிடுங்க. தண்ணியும் இருக்கு. தங்காண்ட சாப்பாடு முடிஞ்சு ஓடு வந்துட்டு சுவேசனாக்களும் விரட்டுக்குமே. நேற்று சமைச்ச சட்டி வானியல் கழுவி கொண்டிருக்கணுமா கழுவி முடிய விரட்டுக்குமே. அம்மா இல்லை தானே, அம்மாக்கள் நினச்சி போயிட்டா. அப்போ அவ சட்டி வானால் விடுறான் சாச்சி கழுவி போட்டு விரட்டு வந்து ஆறுதலாக சாப்பிட்டுட்டு. இப்படி இருக்குடா அம்மா சாப்பாடு. எப்படி இருக்கா சாப்பாடு எப்படி இருக்கா? அம்மம்மாண்ட சாப்பாடு நல்லா இருக்கா? என்ன சாப்பிட்றேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சதியாக்களை வந்துட்டாங்க, வீட்டுல வந்துட்டாங்க.
அஸ்மி தான் சாப்பிட்டு கொண்டு இருக்குது. சத்யாக்கு லேட்டாவா சாப்பிடுறீங்க? நாம கொஞ்சம் லேட்டா சாப்பிட போறோம். லேட்டா இல்ல ஸ்பெஷலா சாப்பிடுறோம். ஸ்பெஷலா இல்ல சாப்பிட அஸ்மிக்கு வட்டம் போமா போமாட்ட அஸ்மி என்ன சாப்பிட்றீங்க? மெஸ்ஸின்ற விளையாட்டு ஒருக்கா காட்டுங்க. மெஸ்ஸி சோறெல்லாம் போட்டு தட்டி விளையாடி கொண்டு திரியுது. மெஸ்ஸி சுபாமா மெஸ்ஸி ஹாய் சொல்லி விடுங்க. ஒருக்கா ஹாய் சொல்லி. என்ன செய்றீங்க? சாப்பிடுறீங்களா? சாப்பாடு எடுத்தாருங்க. உங்களுக்கு என்ன சாப்பாடு? மாமி இந்த ஸ்பெஷல் கோழி குழம்பு. நல்லா இருக்கா? என்ன நீங்க டேஸ்ட் இல்லாம சாப்பிடுறீங்க? கூட வாங்க டேஸ்ட் இல்லாம இருக்கு. சரி வேணாம் பொய்ய சொல்லுங்க. நல்லா இருக்கு. உங்களை கண் கலங்குது கறி நல்லா இல்லைன்னு அம்மாக்கு. நல்லா இல்ல அப்ப நாங்க உண்மையே சொல்லக்கூடாது. நல்லா உப்பு இல்ல கலக்கி. உப்பு கொஞ்சம் காணாது. அவன் சாப்பிட இல்லையா? ஓகே, அவங்க வந்து இனி கொஞ்சம் லேட்டா தான் சாப்பிட போறாங்க. நாங்க வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். இன்னொரு வீடியோல சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு வந்து எல்லாருமே கூடி வந்து சமைச்சு சாப்பிட்டது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. நாங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.